வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களின் தேவையை உணர்ந்து செயல்படுவதால் அதிமுக அரசுக்கு செல்வாக்கு கூடியுள்ளது. பிற கட்சியினர் இணையும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டியின் மேல்முறையீட்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகலில் பரபரப்பு தீர்ப்பு வெளியாகிறது. ரஃபேல் விவகாரம்தான் அலோக் வர்மா நீக்கத்திற்கு காரணம் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சிபிஐயின் தனித்துவத்தை பாஜக உருக்குலைத்து விட்டதாக நாராயணசாமி விமர்சனம். பிரதமர் மோடி அழைப்பால் தமிழகத்தில் மெகா கூட்டணி அமையும் என பொன் ராதாகிருஷ்ணன் உறுதி. பாஜகவுடன் ஒருபொழுதும் திமுக கூட்டணி அமைக்காது என மு.க. ஸ்டாலின் பதிலடி. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இன்று மாலை இயக்கம். தாம்பரம், கோயம்பேடு, பூந்தமல்லி உள்ளிட்ட 5 இடங்களில் இருந்து புறப்படுவதற்கு ஏற்பாடு. மக்களின் தேவையை உணர்ந்து செயல்படுவதால் அதிமுக அரசுக்கு செல்வாக்கு கூடியுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமைப்பட கூறியுள்ளார். மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மக்களின் தேவையை உணர்ந்து செயல்படுவதால் அதிமுக அரசுக்கு செல்வாக்கு கூடியுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமைப்பட கூறினார். மேலும் தமிழகத்தில் யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுடன் தான் அதிமுக கூட்டணி வைக்கும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து செயல்படக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு. ஆகவேதான் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இன்னைக்கு செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. எதிர்கட்சி எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு தவறான செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க அண்மையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சுற்றுப்பயணம் போயிருக்கார். எங்க ஒவ்வொரு ஊராட்சி போய் ஊராட்சி கூட்டம் போடணும்னு போயிருக்காரு. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார். அப்பெல்லாம் கிராமத்தை போய் பார்க்கல. அப்ப நீங்க போய் நேரடியாக பார்த்து மக்களுக்கு என்னென்ன குறை வேணும் கேட்டு தீர்த்திருந்தா சிறந்த ஒரு அரசியல்வாதி. அதையெல்லாம் விட்டுட்டு, பதவி இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டு, ஆட்சி அதிகாரங்களாம் விட்டுட்டு, இப்பதான் கிராமத்தில் இருக்காங்க. கிராமத்தில் இருந்தா அரசியலே துவங்குதான். இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு, புது கண்டுபிடிப்பு. ஆகவே மக்களை எல்லாம் மறந்தவர்கள், மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியாதவர்கள். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைத்து மக்களுக்கும் அனைத்து அடிப்படை தேவைகளும் செய்யக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம் தான். தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டியின் மேல்முறையீட்டு வழக்கில் இன்று பிற்பகலில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 1998ஆம் ஆண்டு விஷச்சாராயம் குடித்து 33 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் போது நடந்த சாலை மறியல் போராட்டத்தில் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த சிறப்பு நீதிமன்றம் 16 பேர் குற்றவாளிகள் என்று அறிவித்தது. இதில் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து தீர்ப்பு அளித்தது. இதனால் பாலகிருஷ்ணா ரெட்டி அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்தார். மேலும் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. இதில் முதல் தகவல் அறிக்கையில் பாலகிருஷ்ணா ரெட்டி பெயர் இல்லை என்றும் கூட்டமாக செய்தார்கள் என்றே குற்றச்சாட்டு உள்ளது என்றும் இதனால் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதற்கு நீதிபதி சிறப்பு நீதிமன்றம் விதித்த உத்தரவு சரியானதுதான் என்றும் அதற்கு ஏன் தடை விதிக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். அமைச்சர் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என நீதிபதி பார்த்திபன் கருத்து தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கின் தீர்ப்பு பிற்பகலில் வழங்கப்படும் என நீதிபதி உத்தரவிட்டார். சிபிஐ நடவடிக்கைகளில் யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது என அலோக் வர்மா தெரிவித்துள்ளார். சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அலோக் குமார்
தீயணைப்பு மற்றும் ஊர்காவல் படைத்துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டது குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். தன் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் எந்த முகாந்திரமும் இல்லை என அலோக் வர்மா கூறியுள்ளார். சிபிஐ நடவடிக்கைகளில் யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது என்று கூறியுள்ள அலோக் வர்மா, சிபிஐக்கு களங்கம் ஏற்படாதவாறு தான் நடந்து கொண்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து அலோக் குமார் வர்மா பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஐ இயக்குநராக மீண்டும் பொறுப்பேற்ற அலோக் குமார் வர்மாவின் பதவி அதிரடியாக பறிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் ஊர்காவல் படைத்துறையின் இயக்குநராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அலோக் குமார் வர்மாவின் 2 ஆண்டு கால பதவிக்காலம் வரும் 31ஆம் தேதியுடன் முடிவடைய இருக்கும் நிலையில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் பதவியை இழந்துள்ளார். சிபிஐ இயக்குநர் ஒருவர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் பதவி இழப்பது சிபிஐ வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அலோக் வர்மா பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து சிபிஐ இயக்குநர் பொறுப்பை நாகேஸ்வர ராவ் கவனிப்பார் எனவும், புதிய இயக்குநர் நியமிக்கப்படும் வரை சிபிஐ இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர ராவ் தொடர்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஃபேல் ஒப்பந்த விவகாரத்தை கையில் எடுத்ததால் சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மாவை மத்திய அரசு பதவி நீக்கம் செய்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள செய்தியில், சிபிஐ தலைவரை பதவி நீக்கம் செய்ய பிரதமர் ஏன் இவ்வளவு தீவிர அவசரம் காட்டுகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக ரஃபேல் ஒப்பந்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையில் ஈடுபட்டதாலேயே அலோக் வர்மாவை மத்திய அரசு கட்டாய விடுப்பில் அனுப்பியதாகவும் ராகுல் குறிப்பிட்டார். மேலும் அலோக் வர்மா விவகாரத்தில் அடுத்து எடுக்க வேண்டிய முடிவு குறித்து ஆலோசிக்க பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு கூடி ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மா, சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானா இடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து சிபிஐ இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர ராவை மத்திய அரசு நியமித்தது குறிப்பிடத்தக்கது. ரஃபேல் ஊழல் வழக்கை விசாரிக்க கூடாது என்பதற்காகவே அலோக் வர்மா நீக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசுவாமி விமர்சனம் செய்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சிபிஐயின் தனித்துவத்தை பிரதமர் மோடி உருக்குலைத்து விட்டார் எனவும் குற்றம் சாட்டினார். இந்த ரஃபேல்ல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளும் குற்றம் கூறி வருகின்றன. ஆனால் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்பதற்காக, முட்டுக்கட்டை போடுவதற்காக இந்த வர்மா அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் மத்திய அரசு எடுப்பதாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூறி வருகிறார்கள். அவர் வேலையில் சேர்த்த 24 மணி நேரத்தில் பிரதமர் அவர்கள் அவருடைய தலைமையில் உள்ள குழுவில் கூப்பிட்டு நேற்றைய தினம் ஒரு உத்தரவு போட்டு மல்லிகார்ஜுன் கார்கே எதிர்கட்சி தலைவர் எதிர்ப்பு தெரிவித்தும் கூட அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார். இதிலிருந்து தெளிவாக மத்திய அரசானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ரஃபேல் வழக்கை விசாரணை வைக்கக்கூடாது என்றதுல உறுதியா இருக்காரு என்பது தெரிகிறது, தெளிவாக தெரிகிறது. வர்மா அவர்கள் இன்று மறுபடியும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் போவாரு. அவர் போய் தன்னுடைய வழக்கு நிரூபிக்கப்படவில்லை, ஆகவே தன்னை பதவி நீக்கம் செய்து செல்லாது என்று கூறப்போகிறார். குறிப்பா இந்த சிபிஐனுடைய தனித்துவம், சிபிஐக்குள்ள மரியாதை, சிபிஐ பேர்ல மக்களுக்கு இருந்த நம்பிக்கை பூரா உருக்குலைத்து விட்டார்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா ஆட்சியும். ஏழையிலும் ஏழைக்கு ஒதுக்கீடு என்றால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் எல்லோரும் ஏழை என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் அரசியல் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை பொதுப்பிரிவினர் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் 10% இடஒதுக்கீடு பெற முடியும். அதன்படி ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு குறைவான வருமானம் மற்றும் 5 ஏக்கர் வரை நிலம் கொண்டிருக்கும் பொதுப்பிரிவினர் இந்த இடஒதுக்கீடுக்கு பெற தகுதியானவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், பாஜக அரசின் கூற்றுப்படி இந்திய மக்கள் தொகையில் 95%, அதாவது 125 கோடி ஏழைகள் இருப்பதாக விமர்சனம் செய்துள்ளார்.
மாதம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவரும் ஏழை, மாதம் 1000 ரூபாய் ஊதியம் பெறுபவரும் ஏழை என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். புகையால் பாதிப்பு ஏற்படுவதால் போகி பண்டிகை அன்று பழைய பொருட்களை எரிக்க வேண்டாம் என்று தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகத்தில் போகி பண்டிகை 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நமது முன்னோர்கள் பொங்கல் திருநாளுக்கு முன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் போகி பண்டிகையினை கொண்டாடி வந்துள்ளனர். சென்னை நகரில் போகி அன்று எரிக்கப்படும் பொருட்களால் புகை மண்டலம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சிரமங்கள் ஏற்படுவதோடு விபத்துகளுக்கும் காரணமாக உள்ளது. பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், டயர் மற்றும் டியூப் போன்றவற்றை எரிப்பதால் வெளிப்படும் நச்சு வாயுகளால் மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்ற நோய்களால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. போகி பண்டிகை அன்று பழைய பொருட்களை எரிக்க வேண்டாம் என்று தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆண்டு போகி பண்டிகைக்கு முன்தினம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 30 குழுக்கள் அமைத்து போலீசாருடன் இணைந்து அனைத்து மாநகராட்சி மண்டலங்களிலும் ரோந்து பணி மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. போகி பண்டிகையின் முந்தைய நாள் மற்றும் போகி பண்டிகை நாளிலும் 15 இடங்களில் 24 மணி நேரமும் காற்று தரத்தினை கண்காணிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காற்று மாதிரி சேகரிப்பு செய்து ஆய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள தமிழக அரசு, போகி பண்டிகையின் போது பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்த்து காற்றின் தரத்தை பாதுகாக்க பொதுமக்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி அழைப்பின் எதிரொலியால் தமிழகத்தில் மெகா கூட்டணி அமையும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார். நாடு முழுவதும் பாஜகவை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தை சேர்ந்த பாஜக முகவர்களுடன் நேற்று அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதமர் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, வரும் மக்களவைத் தேர்தலை சந்திக்க உள்ள பாஜக வாஜ்பாய் வழியில் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் பாஜக வலுவான கூட்டணி அமைக்கும் என்றும் இதை நனவாக்க ஒத்த கருத்துடையவர்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்றும் கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி காட்டும் வழிப்படி தமிழ்நாட்டில் வெற்றிகரமான மெகா கூட்டணி அமைப்போம் என்றும் உறுதி அளித்துள்ளார். மேலும் பாஜக அங்கம் வகிக்கும் இந்த கூட்டணி குறைந்தபட்சம் 30 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மோடி தலைமையிலான பாஜகவுடன் ஒருபொழுதும் திமுக கூட்டணி அமைக்காது என அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 4.5 ஆண்டு ஆட்சியில் இந்திய ஒருமைப்பாட்டினை பலப்படுத்தவோ வலுப்படுத்தவோ இயலாமல் சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கும் பிரதமர் மோடியுடன் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை ஒப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு நிலையான ஆட்சி தேவை என்ற உன்னத நோக்கத்திற்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கிய வாஜ்பாயுடன் திமுக கூட்டணி வைத்ததாகவும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். பின்னர் மதவாத குரல்கள் எழுந்தவுடன் பாஜக கூட்டணியில் இருந்து துணிச்சலுடன் திமுக வெளியேறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை போற்றி பாதுகாக்க தவறிய மோடி ஆட்சியில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு தமிழக உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே மோடி தலைமையிலான பாஜகவுடன் ஒருபொழுதும் திமுக கூட்டணி அமைக்காது எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். போகி பண்டிகையின் போது சென்னையில் 24 மணி நேரமும் காற்று தரம் கண்காணிக்கப்படும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. பொங்கல் விழாவுக்கு முன்பாக வரும் போகி பண்டிகை வருகின்ற 14ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் வீட்டில் உள்ள பழைய பொருட்களான பாய், துணிமணிகள் உள்ளிட்டவைகளோடு பிளாஸ்டிக், ரப்பர் பொருட்கள், டயர், டியூப் போன்றவற்றை எரிப்பதால் காற்று மாசு ஏற்படுகிறது. எனவே இதனை தடுக்கும் விதமாக சென்னை மாநகரம் முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்க திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை அந்த வாரியத்தின் தலைவர் ஷாம்பு கலோரிகள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்,
போகி பண்டிகையின் போது 15 இடங்களில் காற்று தரத்தினை 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு பின்னர் காற்று மாதிரி சேகரிப்பு ஆய்வுக்கு அனுப்பப்படும் என்று கூறினார். மேலும் அத்துமீறி காற்று மாசு ஏற்படுத்துபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலோரிக்கல் எச்சரித்தார். போகி பண்டிகையை முன்னிட்டு மாசு கட்டுப்பாடு வாரியம் இன்னைக்கு ஜோன் வைஸ் விழிப்புணர்வுக்காக ஆட்டோ வண்டி பேரணி திறந்து வச்சிருக்கோம். மாசு ஏற்படுத்தக்கூடிய பொருள்களை தடை செய்யறதுக்கு ஒரு விழிப்புணர்வு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த 3 நாள்களில் நாம் 15 இடத்துல இந்த புகை அண்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டர் பண்ணுறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர் ரங்கபாண்டி தரும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். பொங்கல் மற்றும் திருவிழா காலங்களில் வெளியூர்களிலிருந்து சென்னையில் வேலை செய்யக்கூடிய பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு பயணம் செய்ய இருக்கிறார்கள். பொதுவாகவே திருவிழா காலங்களில் இது போன்ற நேரங்களில் போக்குவரத்து மிகவும் பேருந்து வசதிகள் மிக குறைவாக இருக்கும் என்ற குற்றச்சாட்டு உள்ளது. அதையொட்டி இந்த ஆண்டு பொங்கல் விழாவிற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்துள்ளது. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு 20,000 பேருந்துகளை இயக்கிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இந்த ஆண்டு 4,000க்கும் மேற்பட்ட அதிகமான பேருந்துகளை இயக்கியுள்ளது. கடந்த ஆண்டு சென்னையிலிருந்து மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டன. இந்த ஆண்டு 14,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சென்னையில் இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகளானது கோயம்பேடு, தாம்பரம் மற்றும் KK நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் வசதிகளுக்காக சென்னை கோயம்பேட்டில் உள்ள 26 மையங்கள், முன்பதிவு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதனால் இதுபோன்ற சிறப்பான ஏற்பாடுகளால் பொதுமக்கள் தங்கள் சிரமமின்றி பயணிக்க உதவுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணாச்சலத்தன், ரங்கபாண்டி. தமிழக அரசின் நடவடிக்கையால் வெளியூர்களுக்கு செல்பவர்கள் மிக எளிதாக பயணிக்க முடிகிறது எனவும் டிக்கெட் பெறுவதிலும் எளிமையாக உள்ளது என்றும் பயணிகள் தெரிவிக்கின்றனர். நான் சென்னை கோயம்பேடில் இருக்கிறேன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலிக்கு போகாண்டி நான் டிக்கெட்டுக்கு முன்பதிவு பண்ணி வந்தேன். வந்த இடத்துல பார்த்தோன்னே டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா ஒரு சந்தேகத்தில் நான் வந்தோடனே தமிழக அரசு நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்பதிவு பண்ணி கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு எல்லாமே நிறைய பஸ் விட்டுருக்காங்க. இப்போ தான் டிக்கெட் எடுத்தேன். நான் 4 டிக்கெட் எடுத்துட்டேன். நான் ஊருக்கு சிறப்பாக போயிடுவேன். 2021 டிசம்பர் மாதத்தில் சந்திராயன் 2 விண்கலம் மூலம் நிலவுக்கு இந்தியரை அனுப்புவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சந்திராயன் 2 விண்கலம் ஏவுவதற்கான திட்டம் குறித்து இஸ்ரோ தலைவர் சிவன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது விளக்கமாக எடுத்துக் கூறினார். நிலவுக்கு மனிதனை அனுப்ப இஸ்ரோ தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் ககன்யான் திட்டத்திற்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சந்திராயன் 2 திட்டத்திற்கான உதிரி பாகங்கள் அனைத்தும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ளன. 2021 டிசம்பர் நிலவுக்கு இந்தியரை அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். திருவாரூர் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் மூலம் தடுத்து நிறுத்துவது ஆளும் அரசின் தோல்வியை காட்டுகிறது என தமிழக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் வசந்தகுமார் குற்றம் சாட்டினார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவின் செயல்பாடுகள் சரியில்லாததால் அவர்களுடைய திட்டங்கள் நீதிமன்றங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார். தேர்தல் என்று சொன்னால் அதற்கு பிறகு அதை நடத்தத்தான் செய்ய வேண்டும். போர்க்களத்தில் ஒப்பாரி வைக்கக்கூடாது. திறமை இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எனவே அரசாங்கம் அறிவித்துவிட்டு எனவே தேர்தல் கமிஷன் மூலம் அதை தடுத்து நிறுத்து என்பது ஒரு தோல்வியைத்தான் ஆளுங்கட்சிக்கு காட்டுகிறது. தற்போதைய நிலையில் தமிழக அரசு நீதிமன்றங்களால் அதிகமாக அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நீதிமன்றத்தால் அங்கே தடுத்து நிறுத்தப்படுகிறது. காரணம் இவர்கள் செயல்பாடு சரியாக இல்லை என்பதுதான் அதற்கு அர்த்தம். எனவே தமிழக அரசின் நிலைப்பாடு என்பது சில நேரங்களில் சிந்தித்து பார்க்காமல் செய்கின்ற செயல்பாடுதான் நீதிமன்றத்தின் அந்த ஒரு தண்டனையாக நீதிமன்றத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. யாரை கண்டும் திமுக அஞ்சாது என அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜே. அன்பழகன் தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார்.
திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் திமுக போட்டியிட தயங்குவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்திருந்தார். இதனையடுத்து இதற்கு பதிலளிக்கும் வகையில் வழக்குகளால் இருந்து தப்பித்துக் கொள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். சட்டமன்ற நூலகத்தில் உள்ள தமிழரசு இதழின் 2010ஆம் ஆண்டு ஜூன் இதழில் திமுக செய்த சாதனை அறியலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் மாதோக் என்ற இடத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக வந்த பெண்களை உறவினர்களே தூக்கி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் மாதோக் என்ற இடத்தில் உள்ள ஹால்டா அரசு மருத்துவமனையில் பெண்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முகாமில் பங்கேற்க ஏராளமான பெண்கள் வந்திருந்தனர். பெண்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் அவர்களை கொண்டு செல்ல இழுவை வண்டிகள் இல்லாததால் உதவிக்கு வந்த உறவினர்களே தூக்கிக் கொண்டு மருத்துவமனையின் சிகிச்சை அறைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனைக்கு வந்த உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் சிறிது நேரம் அந்த மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலத்தில் லஞ்சம் வாங்கிய போது தப்பியோடிய போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள போக்குவரத்து காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் பதி சத்தியமங்கலம் பண்ணாரி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் லாரி ஓட்டுநரிடம் லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் காவல் ஆய்வாளர் பதி லஞ்சமாக பெற்ற 40,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். பின்னர் விசாரணை நடைபெற்ற போது காரில் சென்று தலைமறைவாக்கினார். லஞ்ச ஒழிப்பு புகாரின் பேரில் ஆய்வாளர் பதி மீது நடவடிக்கை எடுக்க ஈரோடு மேற்கு மண்டல காவல் ஆணையர் உத்தரவிட்டார். இதனையடுத்து ஆய்வாளர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார். பல்லாவரம் அருகே தகாத உறவை தட்டி கேட்ட தாயை தீ வைத்து எரித்தும் கொன்ற மகனை போலீசார் கைது செய்தனர். சென்னை அடுத்த தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியைச் சேர்ந்தவர் பூபதி. 60 வயதான இவர் இவரது மகள் நந்தினியின் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி வீட்டில் தானாக தீப்பற்றி எரிந்ததால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தாய் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அன்று மாலையே பூபதி உயிரிழந்தார். இது தொடர்பாக குரோம்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. பூபதியின் 26 வயது மகள் நந்தினிக்கும் திருநீர்மலையை சேர்ந்த 46 வயது முருகன் என்பவருக்கும் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இதனை அவரது தாய் பூபதி கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நந்தினி முருகனுடன் சேர்ந்து தாய் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளார். பின்னர் தானாக தீப்பற்றியதாக கூறி கதறி அழுவது போல் நாடகம் ஆடியது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து நந்தினியின் மற்றும் முருகனை போலீசார் கைது செய்தனர். தகாத உறவை தட்டி கேட்ட தாயை பெற்ற மகளே தீ வைத்து எரித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை போக்குவரத்து காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சிவகாசி அருகே சாத்தூர் சாலையில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை மினி வேனில் எடுத்து சென்றது தெரியவந்தது. இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் சிவகாசியில் உள்ள பல்வேறு கடைகளுக்கு விற்பனை செய்வதற்கு கொண்டு செல்லப்படுவதாக வாகன ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பாக்கு உள்ளிட்ட பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஓட்டுநர் அளித்த தகவலின் அடிப்படையில் அனுப்பன்குளம் கிராமத்தில் உள்ள கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மணிகண்டன், ராமகுருநாதன், சரவணகுமார் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டனர். பட்டாபுராமில் பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்த கல்லூரி மாணவனை வெட்டிய வழக்கில் 4 பேரை கைது செய்துள்ள போலீசார் ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையை அடுத்த பட்டாபுராம் நெடுஞ்சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் பகுதி நேர ஊழியராக கல்லூரி மாணவர் புருஷோத்தமன் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கேஸ் நிரப்புவதற்காக வந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் புருஷோத்தமனை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். படுகாயமடைந்த புருஷோத்தமன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்.
இது தொடர்பாக சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் செவ்வாய்ப்பேட்டையில் பதுங்கியிருந்த ஷியாம், கார்த்தி, சதீஷ் ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி மற்றும் ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் குளக்கரை பகுதியை சேர்ந்த ரவுடி பாலாவை கொலை செய்ய திட்டமிட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பாலா, கௌதமன், சுகுமார், உதயகுமார், அமர்ஜாத் கான் ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர்.